ஹலோ கைஸ், நம்மக்கிட்ட இருக்கிற சிம்பிளான இந்த காய்கறி வச்சு சூப்பரான ஒரு அவியல் கூட்டு பார்க்கலாமா? ஓகே, மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சூப்பரான ஒரு அவியல் கூட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகே, அவியல் கூட்டுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன காய்கறி போடுறோன்னா கேரட்டு, இதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, இந்த ரெண்டையும் தனியாக உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பீன்ஸ் இருந்துச்சுன்னா பீன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இது கூட ஒரு முழு பூண்டு அதையும் உரித்து உள்ளே சேர்த்துக்கிறேன், தனியாக வேகட்டும். இதுக்கப்புறமா வெட்டி வச்சுக்கிற கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், இந்த 3ஐயும் போட்டு அந்த 5 நிமிஷம் வெந்திருக்குள்ள அந்த கேரட்டும் உருளைக்கிழங்கும் அது கூட இதையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா வேக விடலாம். ஓகே, இதுக்கு இன்னொரு பக்கமாக நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு என்ன மசாலா அப்படின்னா தேங்காய், பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 மிளகாய் போட்டுக்கிறேன். இது கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயம் போட மறந்துட்டேன். ஓகே, இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. காய்கறி இப்போ நல்லா தகன்னு கொதிச்சிட்ருக்கு. இது கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி அவிய வைக்கும்போது நல்லா அந்த அருமை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். ஓகே, இந்த வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன், பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். அதை வந்து நீள்வாக்கில் கட் பண்ணி போடணும். நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டேன் தெரியாமல். ஓகே, நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து காய்கறி வந்து ஒரு 70% கிட்ட வெந்துருச்சு. அது கூட சேர்ந்து இப்போ மசாலாவும் நல்லா வேகணும்ல, அதனால் மசாலாவும் உள்ளே போட்டுக்கிட்டேன். உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய்கறி வந்து நல்லா குலைவாக வெந்து வரணும். கடைசியாக மாங்காவும் ஒரு 2 தக்காளி, ஒரு பாதி மாங்காய், இதை ஏன் கடைசியில் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, இதை நம்ம முதல்லையே போட்டோம்னா மற்ற காய்கறிகள் எதுவுமே வேகாது. அதனால் இது 2ஐயும் நான் கடைசியில் போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கூட கொஞ்சம் நேரம் நல்லா மூடி போட்டு வேகட்டும், நல்லா குலைவாக வெந்து வரட்டும். ஓகே, இன்னொரு சைடு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. கடுகு, கருவேப்பிலை, வத்தல், இந்த 3 தாங்க தாளிக்க. முக்கியமான ஒன்று என்னென்னா தேங்காய் எண்ணெயில் தாளிக்கணும். ஓகேங்களா? ஓகே, நல்லா இப்போ காய்கறி வெந்திருக்குல்ல, அது கூட இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க நான் தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குலைவாக சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருக்குல்ல. ஓகே, அவ்வளோந்தாங்க, கூட்டு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோந்தாங்க, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிச்சுல, அவ்வளோதான்.